வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3020 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை 3060 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றத்தை கொடுக்க முயற்சி செஞ்சுருந்தாலும் 3012க்கு மேலே மார்க்கெட்டால் நிற்க முடியல. அதுலேருந்து மார்க்கெட் சரிவை சந்தித்து தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 2925 வரைக்கும் கீழே வந்து 2964 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்தது நடந்தது. கடந்த 2 நாட்களாக, அதாவது அதுக்கு முன்னாடி 2 நாட்களாக மார்க்கெட் ஏற்றத்தை சந்திச்சிருந்தாலும் ட்ரெண்டின் அடிப்படையில் மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக முடிஞ்சுது. ஆனால் மார்க்கெட்டோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இடமான 2960 முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த வாரம் பார்த்துருக்குறோம், கொஞ்ச நாள் 2960லேருந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. எதை விட்டு மேலே போக முயற்சி செஞ்சுது அப்படின்னா இந்த 3000னு சொல்லப்படுற ஒரு சைக்காலஜிக்கல் ஜோன். இந்த ஹோல் நம்பருக்கு பார்த்திங்கன்னா 3000னு சொல்லப்படுற நம்பருக்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 2980லேருந்து 3000க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க NYMEX மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. ஒரு உதாரணத்துக்கு ஓப்பனிங் 2960க்கு கீழே ஓப்பன் ஆகிருந்ததுன்னா நமக்கு ஒரு பெரிய குழப்பம் கிடையாது. இன்னும் ட்ரெண்டை தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம். மறுபடியும் ஓப்பனிங் வந்து முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட அதிகமாக, 4ஆம் தேதி அதாவது 2ஆம் தேதி க்ளோசிங்கை விட அதிகமாகவோ ஒரு ஆவரேஜான ஜோன், அதாவது 2960 மேலே எல்லா ஓப்பனிங் க்ளோசிங்கெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இது செல்லர்ஸுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இல்லை. அதனால் நீங்கள் இங்கே பை பண்ணுற வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. எந்த இடத்துல பை பண்ண முடியும்? ஏன்னா இது ஓப்பனிங்கு ஒரு இக்கட்டான இடத்துல ஓப்பன் ஆகுது. அதனால் பை பண்ணுற வாய்ப்பு கிடையாது. பை பண்ணினாலும் ட்ரெண்டுக்கு, இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுன்னு சொல்லப்படுற ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது ட்ரேடிங் விதிமுறைக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் இன்னும் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்து 3060 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணி 3070 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா 3020க்கு மேலே நம்ம க்ளோசிங் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் பையிங்க்கு போக முடியும். அது வரைக்கும் நம்ம செல்லிங்கில் தான் இருந்தாகணும். இந்த அதாவது பையிங்லேருந்து செல்லிங்லேருந்து பையிங்கோ திரும்புகிற நேரத்தில் ஒரு சில பரிசோதனையை செஞ்சு அது கொஞ்சம் ரிஸ்க்கான இடமா தான் இருக்கும். ஆனால் ட்ரேடராக இருக்கிற நமக்கு அதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடையாது. அதனால் இன்றைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இந்த 3000 அப்படின்ற ஜோனுக்கு மேலே ரிஸ்க் இருக்குன்றது நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது. தெரியும், ஆனால் இதை தவிர வேறு நல்ல ஒரு வாய்ப்பு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, சில சமயம் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க 3030 மேலே பிரேக் அவுட்டில் பை பண்ணலாம். பை பண்ணி 3000க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலான்னா அந்த வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே அது மார்க்கெட் வரப்போ நீங்கள் செல்லுக்கு மாறுவீங்களா, இல்லை மறுபடியும் பையை கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒரு குழப்பம் இருக்கும். குழப்பமே இல்லைன்னா இந்த சில பல ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.